நான் உள்ள போறேன் இரு. வேண்டாம் கேள்றா டென்ஷன் ஆயிரும்டா. கொஞ்சம் கேளு. நீ பிடிச்சிருந்தேன் ஆப்பா போட்டுச்சுடா. ஹலோ, டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? எதுக்காக அழுகுறீங்க? இப்படி எதுக்கு அழுகுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? போராட்டம் இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? என்ன சவுண்டு? யார எதுக்காக அழுகுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது முற்றிலும் விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே. இன்னைக்கு ட்ரேடிங் பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன். அதுல நம்பிக்கையான ஒரு பிளாட்ஃபார்ம் பாக்கெட் புரோக்கர். நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ அது எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரா இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா சோஷியல் ட்ரேடிங். இதோட லீடர் போர்ட்ல உள்ள சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரை ஆட்டோமேட்டிக்கா காப்பி பண்ணலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிஸ்கையும் லிமிட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. செகண்ட் ஃபீச்சர் ட்ரேடிங் சிக்னல்ஸ், டிரெக்ஷன், டைமிங், சிக்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி ரெடி டு யூஸ் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியாதவங்க கூட ஒரே கிளிக்ல ட்ரேடிங் ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க. தேர்ட் ஃபீச்சர் இண்டிகேட்டர்ஸ். இதோட சார்ட்ஸ்ல டைரக்டா டெக்னிக்கல் அனலைசிஸ் செய்யலாம்னு சொல்றாங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணி கஸ்டமைஸும் பண்ணலாம் அண்ட் மல்டி சார்ட் மோட்லயும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல அடிஷன் ஆஃபர்ஸா ஆஃப்டர் ட்ரேடிங் டெய்லி போனஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது உங்களோட கேபிட்டலை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ரொம்பவே ஈஸி. பேங்க், யூபிஐ, பேடிஎம், கிரிப்டோ, பினான்ஸ் ஆர் கார்டு மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கான ஃபீ 0ன்னு சொல்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுமே ரொம்ப ஈஸி. கூகுள், ஃபேஸ்புக் ஆர் இமெயில் அக்கவுண்ட் மூலமா ஓபன் பண்ணலாம். நம்ம ப்ரோமோ கோடான VASU இதை யூஸ் பண்ணீங்கன்னா 100% போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண நினைச்சா ஸ்மார்ட் அண்ட் ஈஸி வே பாக்கெட் புரோக்கர் தான் ஸ்ட்ராங் ஆப்ஷன் சொல்றாங்க. गाइस இது முற்றிலும் விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே. 18 வயசு கீழ இருக்கவங்க யாரும் ட்ரை பண்ணலாம். சரி, டோரை ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது. இந்த கேமரா அப்படி எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. எது இருந்தாலும் இதுக்கு ஒரு வாட்டி யோசிச்சுக்கடா. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டி நீங்கள் கேட்டுக்கடா. இங்கே பார்த்துக்கோ நண்பா, எதுவுமே இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி இருந்தால் நான் சொல்கிறேன், எதுவுமே நீங்கள் எந்த ஒரு சத்தமும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக நில்லுங்க. அதுக்கிட்ட என்ன வேணும்னு கேட்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அப்படி இருந்தால் அமைதியாக இருங்க, எந்த பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, நான் திறக்கிறேன். வச்சு கூட முழுக முடியலடா. சும்மா திறக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகேவா? சொன்ன கேள்வி ஏதோ பேசின சவுண்டு கேட்டுச்சுடா. இப்போ வாடா, வாங்கடா, தயவு செஞ்சு வாங்கடா. அப்புறம் எப்போ இங்கே தூங்குவீங்க? இதை சரி பண்ணணும்ல. ஃபேஸ் பண்ணாதான்டா இதை தாண்ட முடியும். அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி வந்தோம். நம்ம ஏதோ உருண்டுச்சு, வாட்டர் கேன் ஏதோ உருண்டுச்சு. வாங்க. இப்போ ஒரு வவ்வால் கூட இல்லைடா. ஒரு வவ்வால் கூட இல்லைடா. என்னன்னு பாரு. வவ்வாலை பார்த்துட்டு இருக்கலாம். வவ்வாலே இல்லை. அவ்வளோ வவ்வால் இருந்துச்சு. இங்கே எதுவுமே இல்லையே. இங்கே பார்த்துட்டா அப்படியே எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நானும் தான் பார்த்தேன். ரெக்கார்ட் ஆச்சா கேமராவில்? ஆயிருக்கும் தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு பின்னாடி மட்டும் பார்த்துட்டு வரேன். இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க. ஒரே நிமிஷம்.
எதுவுமே இல்லைடா. என்ன புரியல? கொலுசு சவுண்டு கேட்குறோம்ல. எங்க கன்ஃபார்மாக தெரியுமா? அந்த சந்திலையா? நான் போய் பார்க்கவா? கேட்டுச்சு. ஆமாம் ஆமாம், வெயிட் பண்ண உங்களை வேண்டாம் கண்டிப்பாக. அந்த கெட்டிச்சில் கொலுசு சவுண்டு. அதான்டா, அந்த சைடு மட்டும் நான் இன்னும் பார்க்கல. அங்கே மட்டும் நான் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க சரியா? புரியல, என்ன பயமாக இருக்கு? மூஞ்சில போட்டுருந்தா அவ்வளோதான். மூஞ்சில போட்டுருக்கோம். சத்தி மூணில ஒன்றும் இல்லை, நான் உள்ள போகிறேன். இரு வேண்டாம் கேள்றேன். ஒன்றும் இல்லை மூஞ்சில் அடிச்சு இப்போ ஏதாவது மண்டை உடச்சுட்டாங்களா பண்ணிருப்பேன். பயமா இருக்குன்னு தானே நான் உள்ள போனேன். மூஞ்சில போட்டுருக்கோம். சத்தி மூணில நான் உள்ள போகிறேன். இரு வேண்டாம் கேள்றேன். டோர் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? நான் டோர் திறந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் போறேன்னு சொன்னப்போ அடைச்சிடும். அதே மாதிரி நீ போறேன்னு சொல்லுவோம் அடைச்சிடும். சொல்றேன் டென்ஷன் ஆயிரும்டா. நீ என்னடா புரிஞ்சுக்காம நடந்துட்டு கொஞ்சம் நான் சொல்றது கேளு. நீ பிடிச்சிக்கணும் இவனை. ரொம்ப பயந்து போயிருக்கான். தாப்பா போட்டுச்சுடா. கேட்டுச்சா இல்லையா? தாப்பா சொன்னா கேளு. ஒரு நிமிஷம் நில்லு, இந்த மாதிரி ஆடாதீங்க. சவுண்டு கேட்குறா. ஒரு நிமிஷம், நான் விண்டோ வழியாக பார்க்குறேன். உள்ள சிசிடிவி இருக்குல்ல, ஆன் பண்ண. சிசிடிவி என் ஃபோன் டேபிளில் இருக்குயா. ஓ மை காட். அது எப்படி இப்போ உள்ள போச்சு? இப்போ நம்ம கதை திறக்க உள்ள போயிடுச்சா? நம்மகிட்ட தான் பர்மிஷன் வேறு கேட்க நம்ம கொடுக்கவே இல்லையடா. இது வேறு ஏதோ தப்பாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஷாக்காக இருக்குது. ஒரு நிமிஷம் சொல்கிறதே கேளு. சொல்கிறது நீ கேள்ற. ஒரு வாட்டி எப்படி தான் பண்ணிட்டு இங்கே பாரு, தாப்பா போட்டு சவுண்டு தான் கேட்டுச்சு. தாப்பா போட்டுச்சான்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் திறந்து பார்க்குறேன். தாப்பா தான் போட்டுருக்கோம். உண்மையிலே தாப்பா போட்டுருக்குறா. சொல்கிறேன் இல்லைங்க பாடுறா. ஹலோ ஹலோ, டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? யார்கிட்டையும் சொந்தக்காரங்கள்ட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க. வாசல் விளையாடாதரா. டோர் லாக்கே ஆயிடுச்சு. அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ அப்புறம் இங்கே இருந்துட்டு இருக்க. இங்கே வேணாம்டா. கிளம்புவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்க வேணாம், கிளம்புவோம். வாங்க சொல்கிறேன், நீங்கள் வீட்டிலே இருக்க வேணாம். ரொம்ப தப்பாக நடக்குதுடா வாசி. சரி, நாங்கள் சொன்ன போனால் இது பண்ணுறது. எங்கடா போவோம் இந்நேரத்தில்? நீ இதுக்கப்புறம் என்னடா பண்ண சொல்கிற? உயிருக்கு ஆபத்துறா இது. விளையாட்டு நம்ம கிட்டியாரா? ஏடா இப்படி இவ்வளோ தூரம் நடக்குது. என்னடா இவ்வளோ இது ஃபேமஸாக இருந்துட்டுருக்கா? இதுக்கு மேலே என்னடா நடக்கணும்? ஏதாவது தெரியுதா? இல்லடா, எதுவுமே இல்லை. எப்படி இதில் தெரியும் இந்த தாப்பா போட்டிருக்கா இல்லையான்ட்டு? தாப்பா தான் அவசரம் போட்டிருக்கு. இதில் தெரியலடா. ஐஃபோன் கூட தெரியுதேடா. அங்கே தாப்பா போட்டிருக்குன்னு அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்து தான் சொல்லணுமா இதை? இதில் தெரிய மாட்டேதுடா. இங்கே கொடுறோம். எப்படி என்னடா சவுண்டு? இது பரவாயில்ல, அந்த அவால் தான் பறகுது. இல்லைடா, தட 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 தடன்னு கேட்குது. இங்கே என்னடா தட தடன்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு? சவுண்டு கேட்டால் அப்புறம் உள்ளே போடுது. உள்ளே போனா கிளம்பு. நான் இங்கே நண்பா, அதான் உயிர் சம்மந்தம். சரி கிளம்பு. இந்த விஷயம் இந்த வீட்டிலே இருக்கணும். அதான் உடச்சிடலாம்டா. விளையாடாதரா வாசு. கதை எப்போ வீட்டுக்குள்ளே போகுது நீ? இப்போ நீ கதை உடச்சு உள்ளே போனால் எப்படி தாப்பப்படுவா? திரும்ப உள்ளே தானே இருக்குது. அது வெளியில் போகணும். வாசு, நான் ஒன்று சொல்கிறேன், எனக்காக கேள்றா. விடிய போதுடா, மணி 4:30 ஆச்சுடா. கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். நம்ம போயிட்டு வேணா விடிஞ்ச அப்புறம் வரலாம்டா. சொல்லலாம். காலையில் மட்டும் திறந்துருக்குன்னு என்ன அர்த்தம்? எப்படி இருந்தா நீ உடச்சுதான் ஆகணும். காலையில் வந்தால் நீ உடச்சுதான் ஆகணும். ஆத்மாவோட பவர் விடிஞ்சோன்னா குறைஞ்சிரும்டா. பகலில் இருக்காதுடா. பகலில் அந்தளவுக்கு ஆக்டிவான இருக்காது. நமக்கே பகலில் நடக்கவே இல்லை பற்றியா இன்னைக்குமே. ஆமாம், பகலில் அது போயிடும். நைட்டு தான் அதோட இது பவர்லாம் இருக்கும். எதை வச்சு தான் சொல்கிறீங்க? நைட்டு மட்டும் தான் நைட்டு தாண்டா ரொம்ப தாய்ச்சல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே நைட்டில் தான். இப்போ நமக்கு தேவையில்லாத வேலையாயிருச்சுடா அது.
கிளம்புறது தான் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. நம்ம இங்கே தான் வந்துடுவோம். உனக்கு புரியலையா? காலையில் நீ வரப்பையும் பூட்டி தாண்டா இருக்கும். காலையிலையும் உடச்சி தான் ஒன்று உள்ள தாப்பா போட்டுருக்கு. சரி காலையில் அதை பார்த்துக்கலாம். காலையில் பார்த்துக்கலாம். தண்ணி தாகமா இருக்குடா. தண்ணியாச்சும் குடிச்சிடலாம்டா. கடைக்கு போய் டீ கடைக்கு போய். எனக்குமே ஆமா வெளியே முடியாதுல. கார் எடு. செருப்பு மட்டும்னாச்சும் எடுத்து போடுறாங்க. போய் எதுனா இங்கே தானடா இருக்கு. என்ன உள்ள இழுத்து கதவு லாக் பண்ணிச்சு. நான் அன்னைக்கு ஆன மாதிரி எனக்கு பயமா இருக்குடா. ஆண்டனி இருக்குன்னு தள்ளி வேணாண்டா வாடா. அதான் உள்தாப்பா போட்டிருக்கேன். அது எதுக்குடா இப்போ பூட்டிட்டு இருக்க? திறந்து போட்டாதுன்னு வீட்டை போக சேஃப் தான். இன்னொரு பூட்டு கேட்டோட பூட்டுங்க. போய் கார் எடுத்துருவாடா. நீ என்னடா பண்ற? பாப்பா போட்டிருக்கான்னு பார்த்தேன். அதான் அப்பயே பார்த்தீங்களே. இதெல்லாம் போயிட்டு வந்துடும். கடைசியில் எங்களேவே வீட்டை விட்டு வெளியே அனுப்புற நிலைமை வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்களை வெளியில் அனுப்பி அந்த டோர் லாக் ஆனதுலாம் இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. சுத்தமாக மைண்ட்லாம் அப்படியே பிளாங்க் ஆகி கிடக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும். விடிஞ்சோன்னே வீட்டுக்கு போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா டோரை உடைக்கிற மாதிரி தான் ஆகும். இங்கே வரவே எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு எங்கே தான் விருப்பம் இருந்திருக்கு. எங்கள் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருவோம். நான் அப்படியே போகிறேன். எந்த ஊருக்கு போகிற? எங்கள் பாட்டி ஊருக்கு. சரி காலையில் டோர் ஓப்பனில் இல்லைன்னா ஊருக்கு நானும் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ உடைக்கலான்ற கதவை. இப்போ காலையில் நாங்கள் அங்கே போயுமே டோர் ஓப்பனில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லைன்னா கண்டிப்பாக டோரை உடைக்கிற மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நம்மளால இப்போ உள்ளே போகலன்னா எதுவுமே நடக்க முடியாது. நான் இப்போ விடிஞ்சோன்னா டோர் ஓப்பன் ஆகலன்னா நான் உடச்சிருவேன்டா. தாப்பால் மட்டும்தான் உடைக்க போகிறோம். உடச்சிட்டு வேறு தாப்பா மாட்டிக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? உடைக்கிறப்ப நமக்கு ஏதோ ஆச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பார்த்துக்குவோம். ஓகே நான் காலையில் என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ எதனா டீ கடையில் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காலையில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு நம்ம இங்கேயே ரூமை போட்டு இங்கேயே தங்கிடுவோம்டா. நீங்கள் 2 பேரும் வேணா தங்கிக்கோங்க. இங்கேயே என்ன சொல்கிறேன்? இங்கேயே இருக்கணுமா? எனக்கு ஓகே தான். இன்னும் அதனாச்சும் பண்ணலாம்டா. காலையில் கஜப்பிரியா ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கோம். என்ன பேசியிருக்கீங்க? எங்கே ரூம் எடுக்கிறீங்க? இல்லைடா வீட்டுக்கு போக வேணாம்டா. ரூம் எடுத்து இங்கே தங்கி அந்த ரேட்டு கம்மி. எங்கடா? அந்த ஹோட்டலுக்கு போய் எதுக்குடா ரூம் எடுக்கிறீங்க? அவ்வளோ பெரிய வீட்டை வச்சுட்டு என்னடா பேசியிருக்கீங்க? திருப்பி வீட்டுக்கு லாக் ஆகிருக்கு. திருப்பி வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆளுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவோம். டோரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உடச்சி. இத்தனை வருஷம் நம்ம இருந்திருக்கோம். சரி. இது மாதிரி நடந்ததே நம்ம கிடையாது. உள்ளே இருக்கிறப்ப வெளியே லாக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் ஆகுது. அது யாராவது வர சொல்லி திறந்துக்கலாம். உள்ளே இருக்கனால தான் நம்மளால இப்போ திறக்க முடியல. அன்னைக்கு எனக்கு ஆனப்பயே ரொம்ப மோசமாச்சு. இது வந்து நம்மளை அடைக்க பார்க்குதா இல்லை அது என்ன பண்ணு பயமுறுத்த பார்க்குறாங்க. எதுக்குன்னு தெரில. இது ஆக்சுவலாக பயமுறுத்துகிற வேலை தான். 100% பயமுறுத்துகிற வேலை தான். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனால் பயமுறுத்துறதுக்கு ஒரு நோக்கம் வேணும்ல. அதுதான் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எதனா வேணும்னா நாங்கள் அதை கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கோம். இன்னொன்று என்னன்னா எல்லாத்தையும் நான் இப்போ யோசித்தேன். காரில் வந்துட்டு இருக்கும்போது பாத்திரம் கழுவுறது, கூட்டுறது கேட்டதுன்றாங்க. ஆனால் எனக்கு தூரமாக எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்துச்சு. லேடி தான். ஆனால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எதுக்கு வந்தாங்கன்ற இன்டென்ஷனை தான் தெரிஞ்சுக்க முடியல. அதை மட்டும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். தெரிஞ்சுக்கணும்னா அவங்க நம்மள்ட்ட இவ்வளோ நாள் இருக்காங்க. நம்மள்ட்ட சொல்லியிருந்தா எப்பயும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருப்போம்ல அவங்களுக்கு. அதான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணல. அது என்னன்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்க அன்றைக்கி நைட்டே போயிட்டாங்க. போனவங்க திருப்பி மனசு இல்லாமல் மறுபடியும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அங்கே இருக்கும் வீட்டுக்குள்ள. அவங்க போகிற மாதிரி போய் நடிச்சிருக்கலாம். அதுதான் நம்மளை ஏமாத்தி இருக்கலாம் ஒருவேளை. எதுக்கு அதை பண்ணணும்? அவங்க ஹோப் கிரியேட் பண்ண வைக்கிறாங்களோ. அப்படியே பேசிட்டு இருந்தா என்ன வேணா நம்ம பேசலாம். ஆனால் என்னன்னு உண்மை நமக்கே தெரியல. ஆனால் ஆத்மாவுக்கு வந்து பகலில் வந்து அது பவர் கம்மியாக இருக்கும். நம்ம அந்த டயத்தை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நானுமே இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டேன். மார்னிங் எதுவுமே நடக்கல. நமக்குமே பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி காலையில் போகிறப்ப கதவு திறந்துருக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம உடைச்சாலும் பெருசாக நமக்கு பாதிப்பு இருக்காது. உடைக்கிற சொல்லி உடைக்காத இல்லை எப்படி உள்ள ஜாமான்லாம் இருக்குடா. அன்னைக்கு நீ பேசி தானே அவங்க போகிறேன்னு சைகை கொடுத்துட்டு போனாங்க. அது மாதிரி இன்னைக்கு போய் பேசி பார்த்தா என்ன? அதனால் கதவு பூட்டி இருந்துச்சுன்னா அது மாதிரி எதனா பண்ணி பார்க்கலாம். அதான் கதவு திறந்துருக்கா இல்லை பூட்டியிருக்கா அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து நம்மளோட மூவே இருக்கும்.
தின்ன மட்டும் முடியுது அவனுக்கு பயத்தில். எனக்கு பசி வந்துருச்சுல பயத்தில். எனக்கு எப்பயுமே பசிக்கும். நான் பயம் வந்தால் பசி வந்துருமா? போஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறேன். நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குல்ல? எனக்கு நல்லா கேவலமாக இருக்குடா. ஆக்சுவலாக இதே கடையில் நான் இவன் கிளின்டான் இன்னொரு ஃப்ரெண்டு இந்த காலத்தில் ஒரு vlog போட்டிருக்கோம். எப்படியும் ஒரு 6-7 வருஷம் இருக்கும். இப்போ ஞாபகம் வருது இங்கே வரவும். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் காலைல வந்தோம். 6 மணி போல் வந்துட்டோம். வந்து கதவு எல்லாமே திறந்துருச்சு. கரெக்டாக விடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். திறந்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இங்கே வருங்க. இந்த ஆர்டிஸ்க்கு இது, இந்த ஆர்டிஸ்க்கு புது ஆர்டிஸ்க்கு வாங்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருவோம். ஏதோ பீப் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கரெக்டாகிடுச்சு. பாதி ஃபைல் கரெக்டாகிடுச்சு. இப்போ பாதி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் காலைல வந்த ஃபுட்டேஜ் ஐஃபோனில் எடுத்தது மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அது எப்படியும் கிடச்சோன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் வாசு சொல்கிறேன்னு சொல்லியிருந்த எல்லா எவிடன்ஸுமே அதில் தான் இருக்குது. அது எப்படியாச்சும் எடுத்துருவோம். 2-3 நாள் எடுத்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை போட்டுருவோம். இந்த ஆர்டிஸ்ட்ல எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரில. நாங்கள் லாஸ்ட் வீடியோ போட்ட அப்புறம் தான் இது ஆயிருக்கு. இத்தனைக்கும் புது ஆர்டிஸ்க் இது புதுசு. இன்னொன்று ரெண்டு சிஸ்டமே அட்டை நேரத்தில் போயிருச்சு. அதான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இருங்க, அந்த சிஸ்டத்தை நான் அப்படியே ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆர்டிஸ்க் அப்படியே கத்துது, கத்துது. 2-3 இன்ஜினியர் வச்சு நாங்கள் பார்த்துட்டோம். அவர் பார்த்ததில் அவங்க வந்து ஆர்டிஸ்க்கு தான் போயிடுச்சுனாங்க. ஆனால் அதே இடத்துல எப்படி ஒரே இடத்துல ரெண்டுமே போகும் தான் தெரில எனக்கு. இருங்க, அதை மாட்டி நான் ஆன் பண்ணி காட்டுறேன். எடுக்குது. அதான்டா திடீர்னு தான்டா சவுண்டு திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. கேக்குது. தேஞ்ச மாதிரி கேட்குதுங்களா? போதும் சுத்தமாக போதுங்க. இதுக்கு மேலே திரும்ப அது சுத்தமாக தேஞ்சு ரெக்கவரியும் பண்ண முடியாத மாதிரி போயிட போகுது. அதனால் நான் ஷட் டவுன் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்கு தான் ஆன் பண்ணேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க.